Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போறீங்க. ரொம்ப புதுசா எக்ஸ்க்ளூசிவா ரொம்ப அழகா இருக்க ஒரு டிசைனர் ப்ளவுஸ். சோ இத கம்ப்ளீட்டா எப்படி பண்ணனும் நான் உங்களுக்கு காட்றேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னு நினைச்சாலும் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம கீழ இருக்க thumbs up பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்டேட்டுக்கு என் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரொம்ப என்டர்டெய்னிங்கான நிறைய விஷயம் இந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அங்கே போஸ்ட்டுக்கு இருக்கும். அதே மாதிரி எந்த அப்டேட்ஸ் இருந்தாலுமே என் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வாங்க இந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைன் ப்ளவுஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைனிங்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். லைனிங்கில் சிங்கிள் ஃபோல்ட் வச்சு கீழே மடித்து தைக்க எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு லைக் 1 inch 1/2 inch நீங்கள் எவ்வளோ மடித்து தைப்பீங்களோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சிருங்க. இதுக்கு நம்ம கொடுக்க போகிற வந்து நெக்லைன் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அப்சல்யூட்லி அ போட் நெக்லைன். ஸோ போட் நெக்லைன் தான் நம்ம இன்றைக்கி இந்த ப்ளவுஸில் பார்க்க போகிறோம். ப்ளவுஸோட லென்த் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேருந்து ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் வந்து ஒரு 6.5. ஸோ நார்மலாக நீங்கள் எவ்வளோ ஷோல்டர் வைப்பீங்களோ அதுலேருந்து 1லேருந்து 1.5 inch எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க போட் நெக்காக. ஸோ அதே மாதிரி ஆர்ம் ஹோல் டெப்த்தும் அதே மாதிரி சேம் 6.5 தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதே 6.5 ஆவரேஜும் இங்கே வர மாதிரி வச்சுட்டு ஸோ 6.5 மார்க் பண்ணி ஒரு லைனாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம அப்பர் பாடி மார்க் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஒரு 9.5 அப்பர் பாடி மார்க் பண்ணுறேன். ப்ளஸ் 1 inch ஆஃப் சீம் அலவன்ஸ். தையலுக்கு வந்து 1 inch வேணுமா 1.5 inch வேணுமா உங்களுக்கு எவ்வளோ தையல் விடுறீங்களோ அதை நீங்கள் விட்டுக்கலாம். ஓகே, ஸோ கீழே அதே 9.5 ப்ளஸ் சீம் அலவன்ஸ் அதாவது தையலுக்காக துணியோட தையலுக்காக எவ்வளோ வேணுமோ அதை நான் விட்டுருக்கேன். ஓகே, ஸோ இங்கேருந்து நான் ஆர்ம் ஹோல் கர்வ் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து நெக்லைனோட வித் கொடுக்க போகிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு போட் நெக்லைன். ஸோ நெக்லைன் வித்து ஒரு 4 inches கொடுத்துருக்கேன். 4.5 inch நெக்லைன் கொடுத்துருக்கேன். டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா அதே 4 inch கொடுக்கலாம். ஸோ வித்து வந்து 4 inchும் டெப்த்து வந்து அதே 4 inchும் கொடுத்து நான் இதை ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் 3 inch கூட கொடுக்கலாம். ஸோ இந்த 4 inch கொடுத்து இந்த அகலம் 4 inchல இப்போ இதை நெக்லைன் வரைஞ்சி இதை நான் கர்வ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்லைன் வரைஞ்சி முடிச்சாச்சு. கீழே வந்து ஒரு சின்ன கர்வ் மாதிரி கொடுக்க போகிறோம் டிசைனுக்காக. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்லைன்லேருந்து ஒரு 2லேருந்து 3 inch மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1/2 inch கீழே இறக்கியிருக்கேன். ஸோ 3 inch மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து 1/2 inch கீழே இறக்கி இதை ஒரு ஷேப்பாக இந்த மாதிரி கர்வ் மாதிரி கொடுக்குறோம். ஸோ இதோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 inch வரைக்கும் இருந்தால் போதும். ஸோ இப்போது இதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கொடுத்து இது நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து இந்த கர்வ் கொடுத்துருக்கோம்ல இதுக்கு தனியாக இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் கொடுத்து டர்ன் பண்ண போகிறோம். அதே மாதிரி நெக்குக்கு வந்து போட் நெக் வந்து இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் கொடுத்து உள்ளே நம்ம ஸ்டிச் பண்ணி ராங் சைடுக்கு டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கோமோ என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ எக்ஸாக்டாக இதுக்கு மேலே நம்ம இதை மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு நெக்லைன் நம்ம கட் பண்ண போகிறோம். நெக்லைன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம என்ன நெக்லைன் கொடுத்துருக்கோமோ அதையும் கீழே இருக்க அந்த கர்வ் ஷேப்பையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ இதை மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு ஓரங்கள்லாம் ஸ்டிச் பண்ணி அந்த கீழே கர்வுக்கு வந்து தனி இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸும் நெக்லைனுக்கு தனி இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸும் கொடுத்து இது எப்படி ரொம்ப அழகான நீட்டான ப்ளவுஸாக ரெடி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் கீழே மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள்.